அன்பை சிறந்த நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் ஹென்றி. தமிழ்நாடு பதிவுத்துறை ஒரு அற்புதமான ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தியது. அதாவது போலி ஆவணங்கள், ஆள்மாறாட்டம் மூலமாக நடைபெறுகின்ற ஆவணங்களை ரத்து செய்கின்ற அதிகாரத்தை பதிவுத்துறையினுடைய மாவட்ட பதிவாளர்களுக்கு வழங்கியும், அதனுடைய மேல்முறையீட்டு விசாரணையை பதிவுத்துறை தலைவர் அவர்களுக்கு அதிகாரம் வழங்கியும் கடந்த 2022 பதிவுத்துறை சட்டப்பிரிவு 77A பி என்கிற சட்டப்பிரிவுகளை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தியது. அதில் மாநிலம் முழுவதும் பல ஆயிரம் புகார்கள், சொத்துக்கள் சுரண்டப்பட்டு, ஆள்மாறாட்டம் செய்யப்பட்டு, போலி ஆவணங்கள் செய்யப்பட்டு, வாரிசுகள் மாற்றம் செய்யப்பட்டெல்லாம் நிலத்தை அபகரித்து ஆள்மாறாட்டம் செய்து விற்பனை செய்தவர்களுக்கு எதிராக மாநிலம் முழுவதும் பல ஆயிரம் புகார்கள் குவிக்கப்பட்டது. பல 100 புகார்களுக்கு தீர்வும் காணப்பட்டு, அந்த ஆவணங்களை, போலியான ஆவணங்களை மாவட்ட பதிவாளர்கள் விசாரணை மேற்கொண்டு ரத்து செய்து வில்லங்க சான்றிதழிலிருந்து அந்த தகவல்களும் நீக்கப்பட்டது. மாவட்ட பதிவாளர்களின் உத்தரவை ஏற்க முடியாதவர்கள் அதனை எதிர்த்து பதிவுத்துறை தலைவரிடத்திலே மேல்முறையீடும் செய்தார்கள். இப்படி பாதிக்கப்பட்டவர்கள் பலர் நீதிமன்றங்களை அணுகி வழக்கு தொடுத்து, நீதிமன்றங்கள் இது விசாரணை மாவட்ட பதிவாளர் விசாரிக்க கூடாது, ஜுடிஷியல் பவர், நீதிமன்றத்தினுடைய விசாரணைக்கு உட்பட்டது, இதனை எப்படி மாவட்ட பதிவாளர் ஒரு அலுவலர் இதனை விசாரித்து ரத்து செய்ய முடியும், ஆகவே இதனை மாவட்ட பதிவாளர் ரத்து செய்யக்கூடாது என முதலில் இடைக்கால தடை விதித்தது நீதிமன்றம். பிறகு அந்த 77A என்று சொல்லக்கூடிய அந்த சட்டத்தையே ரத்து செய்து விட்டது. இதனை எதிர்த்து பதிவுத்துறையின் சார்பில் உச்ச நீதிமன்றத்திலே இந்த வழக்கினை மேல்முறையீடு செய்திருக்கிறார்கள். உள்ளபடியே இந்த 77A என்கிற சட்டப்பிரிவு சாமானிய மக்களுக்கு, நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து வழக்காட முடியாமல் இருக்கிற விளிம்புநிலை மக்களுக்கு, சட்டம் குறித்து போதிய விழிப்புணர்வு இல்லாத பாமர மக்களுக்கு ஒரு ஆகச்சிறந்த அருமருந்தாக இருந்தது. ஆனால் ஒரு சில மாவட்ட பதிவாளர்கள் தங்களுடைய சுயநல லாபத்துக்காக சரியான ஆவணத்தை ரத்து செய்யும் பொழுது மேல்முறையீட்டு அலுவலர் இருக்கிறார் என்கிற புரிதல் இல்லாமல் சட்டத்தை குறித்து சிலர் புறம் பேசியும், ஒரு சிலர் சுயநல லாபத்துக்காக வழக்காடு மன்றத்திலே வழக்கு தொடுத்து தடை பெற்றும் அந்த சட்டத்தை ரத்து செய்தும் மிகப்பெரிய அநீதியை விளைவித்து விட்டார்கள். பதிவுத்துறை சாமானிய மக்களுக்கான ஒரு சரியான ஒரு சட்டம் என்பதை புரிந்து கொண்டு உச்சநீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்திருக்கிறார்கள். போலி ஆவணங்கள், ஆள்மாறாட்டம் மூலமாக நடைபெற்ற ஆவணங்களை ரத்து செய்து அந்த நிலங்களை மீட்டெடுத்து சாமானிய மக்கள் அதை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு தலைமுறை கடந்துவிடும். பிள்ளைகளோ அல்லது பேர பிள்ளைகளோ தான் அதை அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு அந்த விசாரணை ஆமை வேகத்திலே நடைபெற்று தீர்ப்பு வருவதற்குள் வழக்கு தொடுத்தவர்கள் உயிரோடு இருக்கிறாரா என்கிற சந்தேகமும் பலருக்கு ஏற்படும். ஆகவே ஒரு சரியான ஒரு சட்டத்திட்டத்தை ஓரிரு மாதங்களிலே விசாரித்து அந்த ஆவணத்தை ரத்து செய்து வில்லங்கத்திலே இருந்து நீக்குவதற்கான இந்த சட்ட திருத்தத்தை ஃபெய்ரா கூட்டமைப்பு ஆதரிக்கிறது. அதற்கு பதிவுத்துறை மேல்முறையீடு செய்திருக்கிற உச்சநீதிமன்றத்திலே ஃபெய்ராவின் சார்பிலே அந்த வழக்குக்கு ஆதரவு சேர்க்கக்கூடிய வகையிலே இம்ப்ளீட் நம்மையும் அந்த வழக்கிலே இணைத்துக் கொள்கின்றோம். இதுபோன்று போலி ஆவணங்கள் மற்றும் ஆள்மாறாட்டம் மூலமாக தங்களுடைய சொத்துக்களை இழந்திருக்கிற பொதுமக்களும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் பட்சத்திலே இந்த வழக்கிலே இணைத்துக் கொண்டும் ஆதரவு மற்றும் வலு சேர்க்கக்கூடிய வகையிலே நீங்கள் முன்வர வேண்டும் என்கிற என்னுடைய அன்பு வேண்டுகோளை வைக்கின்றேன். அதே போன்று அந்த சட்ட திருத்தத்திலே 20-30 புலையன்கள் கொண்ட ஒரு ஆவணத்தை பதிவு செய்யும் பட்சத்தில் ஏதாவது ஒரு புலையன் தவறாக பதிவு செய்யப்பட்டிருந்தால் ஒட்டுமொத்த ஆவணத்தையே ரத்து செய்யக்கூடிய ஒரு சூழலும் அதில் இருக்கிறது. நீங்கள் இந்த வழக்கில் வெற்றி பெற்றாலும் கூட அதில் அமெண்ட்மெண்ட் திருத்தம் கொண்டு வருவதற்கான முயற்சியை பதிவுத்துறை முன்னெடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒரு சட்டத்தை கொண்டு வரும் பொழுது அது நடைமுறைக்கு வரும் பொழுதுதான் அதில் என்ன குறைகள் இருக்கிறது, என்ன சட்ட சிக்கல்கள் இருக்கிறது, அதனை எப்படி சரி செய்ய முடியும் என்று சொல்லி பயன்பாட்டிற்கு வரும்பொழுது தான் தெரிய வரும். அந்த வகையிலே அது பயன்பாட்டிற்கு வரும்பொழுது ஒரு சில செட்பேக், சட்ட சிக்கல்கள், பின்னடைவு இருக்கிறது. அதனையும் சரி செய்து சரியான முறையிலே நீங்கள் சாமானிய மக்களுக்கு சரியான நீதி வழங்குவதற்கான முயற்சியை முன்னெடுக்கிறீர்கள். உங்களுடைய முயற்சி பாராட்டுதலுக்குரியது, வரவேற்புக்குரியது. ஃபெய்ரா கூட்டமைப்பு அதனை மனம் திறந்து பாராட்டி வரவேற்பதோடு கூட நீங்கள் எடுக்கின்ற அந்த முயற்சிக்கு உறுதுணையாக, தோழமையாக, தோள் கொடுக்கக்கூடிய வகையிலே, வழக்குக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையிலே எங்களையும் அந்த மேல்முறையீட்டு வழக்கிலே இணைத்துக் கொள்கிறோம் என்பதை தெரிவித்து, இப்படி மக்களுக்கு நல்ல ஒரு திட்டங்களை கொண்டு வரும் பொழுது ஃபெய்ரா மனதார பாராட்டும், வரவேற்கும், பதிவுத்துறையை வாழ்த்தும் என்பதில் எந்த சந்தேகமும் ஐயமும் இல்லை. ஆகவே நல்ல ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிற பதிவுத்துறைக்கு ஃபெய்ரா பாராட்டுகிறது, வாழ்த்துகிறது. மீண்டும் ஒரு காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன்.